எஸ்ஜே சூர்யா சார் வந்தார். வந்த உடனே நான் போய் பேசினேன். சார் நான் இந்த மாதிரி வேல்ஸில் வந்து சைன் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட கதை சொல்லணும் சார் அப்படின்னு. சரி இப்போ நான் கேட்டுடுறேன்னாரு. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக நம்பிக்கை இல்லை. ஸோ அதனால் அங்கேயே வந்து நான் வந்து சார் நான் எனக்கு ஒரு 1 minute டைம் தெரியுங்களா, நான் வந்து 1 line மட்டும் இங்கே சொல்கிறேன். இல்லைப்பா நான் இன்னொரு நாள் கேட்டுடுறேன் அப்படின்னாங்க. ஆனால் இப்போ என்னென்னா வாய்ப்பு வந்து எப்போனா தான் ஒரு தடவை கிடைக்கும். அதை மிஸ் பண்ணிட்டா திருப்பி கிடைக்குமான்னு தெரியாது. அதனால் ஃபுல் எஃபர்ட் போட்டுருணும். நோ சொன்னால் நோ சொல்லிட்டோம். ஸோ அதனால் சொல்லிட்டு நான் சார் 1 line சார் அப்படின்னு, இங்கே பாருங்கப்பா நான் கண்டிப்பாக கேட்குறேன், இதுதான் என் நம்பரு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நம்பர் தந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீக்லி ஒரு ரிமைண்டர் போட ஆரம்பித்தேன். ஒரு நாள் வந்து அவர் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து பிரதீப் சார், பிரதீப்னு சொல்ல மாட்டார், சார் தான், சார் ஆர் யூ ஃப்ரீ டுடே அப்படின்னு சொன்னார். அன்னைக்குன்னு பார்த்து த்ரோட்டு போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், அவருக்கு கால் பண்ணி சார் எனக்கு ஆக்சுவலாக வாய்ஸ் கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு சார், நான் கொஞ்சம் சார் நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா அப்படியே லைவ் ப்ரூஃப் தரேன் நான், அப்போ தான் நம்புவார். இல்லைனா பொய் சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கலாம்ல. நான் இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு நாள் நடக்குது. அவர் சொன்ன மாதிரியே வந்து ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் டுடே அப்படின்னு சொல்லிட்டு 1 week கழிச்சு என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அப்போ அப்படி கேட்டதில்லை. பார்க்கேட் ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் கதை சொல்லுன்னு சொன்னாங்க. அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணுறாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நான் கொஞ்சம் லவுடாக நரேட் பண்ணுவேன். நான் வந்து ஆரம்பித்து சார் ஓப்பன் பண்ணா அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண இந்த ரெஸ்டாரண்ட்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு சார் கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யா சாரே கொஞ்சம் கூச்சப்பட வச்சுட்டேன். சார் கொஞ்சம் சார் ப்ளீஸ் சார் என்ன சார் ஓகே சார் கம்மியாக பேசுகிறேன் சார். சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுனா சார் அப்படின்னா சொல்லிவிட்டு அப்படியே அந்த கதை போயிட்டு அந்த கதை முடித்த உடனே சார் சொன்னார், ஒரு 4 பாயிண்ட்டு தேவை இந்த படத்துக்கு, அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு 4 பாயிண்ட் தேவை அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு நீங்கள் நல்லா நரேட் பண்ணுறீங்க, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க, நான் கவனித்தேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனார். இப்போ நான் அன்றைக்கி ஃபேஸ் பண்ணது ரிஜெக்ஷன் தான். ஆனால் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் என்னை பற்றி என் மேலே நம்பிக்கையாக ஒன்று சொன்னார்ல, நான் நல்லா வந்துடுவேன்னு. அடுத்த 1.5 வருஷத்துக்கு நான் எப்போ லோ ஆனாலும் நான் அதை மட்டும்தான் யோசிப்பேன். எஸ்ஜே சூர்யா சார் எனக்கு பிடிச்ச ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு நான் நல்லா வந்துடுவேன்னு. இல்லை நான் கண்டிப்பாக நல்லா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் ஃபியூவலாக எடுத்துக்கிட்டு மோட்டிவேட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.